राघवे हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपतये अंबिकापतये उमापतये अस्मदये नमः आदिर्येर्पिर्हृतो नूनमाप्याय हरिवो वर्तमानः यदा स्तोत्रभ्यो महिगोत्रार्थासि पूयिष्टपातो तते स्याम प्रजापतये स्वाहा केन्द्रीय सप्तनाशः इंद्राय स्वाहा इंद्राय मग्ने स्वाहा केमा सोमाय स्वाहा सोमाय स्वाहा मध्यग्ने स्वाहा मध्यग्ने मा संकल्परुहे सूर्यंधा मध्य संभावि सर्व प्रायत्याम भोगो सत्तः प्रजापतये नमः सखी भाग सकलकर्षकाय हमारा निवेदन गेम संजय साधुओं सिखाए सिद्धिलाई मुराई हम लोग में लगा पुष्परामी बंदा की जाबरा भगवान के उत्सव महागे आसनो प्यारी महागे देवा ताले हमारे गेम से भाग से हम करने के देवा सुमगाय महा के बंदा निश्चय सुमगाय महा देवनाय महा अजलाय महा தேவையான ஆகாசம் வரைக்கும் என்ன இருக்கோ எல்லாமே இந்த மந்திரத்துல சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றான்னு கேட்டா சுவாமி வந்து தத்ரூபமா நின்று சுவாமியே வந்து சொல்லியிருக்கு. அதனால நீ எதுவுமே கேட்க வேண்டாம்பா, நீ இந்த சமக்கம் சொல்லக்கூடிய நம்மளுடைய சிந்தனை வந்து வேற எங்கேயும் இல்லாமல் இந்த இடத்துல பண்ணும்போது தாரை எப்படி வந்து விழாம வந்து சுவாமியில அணில இருந்தோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனையும் வந்து சுவாமி கேட்பார். அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுப்பார். என்ன வேணும்ன்றது சுவாமிக்கு தெரியும், அது கொடுத்துருவார். இதனால ரசோல்டார ஹோமம் நடக்க போறது எல்லாருமே மகாதேவன்றது சத்தமாவே எல்லாருமே ஒரே இதுல சொல்லுவோம். மகாதேவர் மகாதேவர்
సాంబ పరమేశ్వర స్వామినే నమః మహాదేవాదిభ్యో నమః కాళభైరవ స్వామినే నమః సమస్త దేవతాభ్యో నమః அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள் KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. ஐயப்போ
शम्भो स्वाम्यरं स्वामि शरणं अय्यप्प शरणं स्वामि शरणं मलिनादोरे पल्लट्टामयोरे पत्तरे कापोरे आदान प्रभुवे महाराज प्रभुवे अरुणाचलने मामर ज्योतिषा शिव शिव करने अरुणाचलने जय मरु सर्वेशा निजमुडन रासि ज्योतिलिंगमेन कालि आलु ज्ञान सर्वेशा मनोदि मोदि अन्नामलये तोलमुक्ति नल्गलिंगेश्वरा कोडि कोडियाय कोडि लिंगमेन कोये कोंड जगदीश्वरा वाड़ी वाड़ी एन पावम तीर्थिले पारि वंद अरुणा शिवाय नमः ओम मंगलम शिवाय नमः ओम पावलेवलम शिवाय नमः शिवाय नमः ओम शिवज्ञानं पेरुवो शिवज्ञानं पेरुवो नमः ओम शिवाय नमः ओम शिवाय नमः ओम शिवाय नमः ओम शिवाय नमः ओम महादेव देवा शिव शम्भो महादेव देवेश शम्भो देवेश शम्भो शम्भो महादेव देवा देवा अन्ये विराजन भूतम् अप्रभङ्गानन्दं विरामो रमाङ्गं विरामो रमाङ्गं परिमार्गवन्दं परिमार्गवन्दं शम्भो महादेव देवा शिव शम्भो महादेव नित्यानन्दरूपं निर्गुणापि शम्भो सर्वज्ञविषं महादेव शम्भो महादूरदूरप्रसादं सिन्धुरागानि वीरं भजे माधवन्दं भजे माधवन्दं रुद्रराजं पडेयन्तु भक्त्या प्रयाणे तस्याच चित्तं विरक्ते मार्गमध्ये Thank you.
காத்திட வேண்டும் அம்மா வெற்றியில் திருநீரும் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம்.
மகாதேவாஷ்டமி வைக்கத்தஷ்டமி நம்ம கோயிலில் வைக்கத்தில் கேரளாவில் எப்படி பண்ணுறோமோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கோம். 999 இடம் 1000 இடம் போட்டிருப்பாங்க. 999 பேர் விடுவாங்க. நான் ஒரு விட்னஸ் அதில் நிஜம் చెప్పి நம்பரும் சொல்லுவாங்க. அதான் உண்மை. வீடியோகிராஃபில் இருக்கும்போது நீங்கள் பரிமாறிட்டு இருக்கும்போது பரப்பும்போது 1000 பேர் இருப்பாங்க. சிவன் அதில் வந்து சாட்சாத்மா வந்து மனுஷ ரூபத்தில் உட்கார்ந்த மனுஷ ரூபே அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பந்திலையும் சிவன் இருப்பார். ஏற்கனவே ஐயப்பன் வந்து அன்னதான பிரபு, மணியலக்கம் பெருமாள் அஷ்டமி சப்பரத்துல திருநெல்வேலி, மதுரை, சிதம்பரம் அவ்வளோ ஃபேமஸ் மணியலக்கம் பெருமாள். அதனால அவரே வந்து பௌத்தி விஷாந்தேகின்னு காசி கஷேத்திரத்துல கேட்கிறாரு. இந்த மகாதேவாஷ்டமி பத்தி சாமி உங்களுக்கு என்னை விட தெளிவா சொல்லுவாங்க. அவர் சாமி குருநாதர் வந்து இதுதான் he started it 14 இயர்ஸா வந்திருக்கு. அவருக்கு ஒரு மெட்டீரியல் ஒரு சொல்லணும் கேட்டா இந்த பேச்சுலர் அவருக்கு ஒரே ஒரு சொத்து வந்து அந்த ஒரு வனப்பொழி சங்க பிரதான சங்கு தான். அது அவங்க அப்பாவுக்கு ராமேஸ்வரம் இதுல வந்து அவர் தான் பிரதான குருக்கள். மராத்தி கிராமினும் அவர் தான் உள்ள போக முடியும். அவருடைய வம்சம் அவர் தான் கடைசி என்னுடைய குருநாதர். அவருக்கு வந்து இப்போ உண்மையை சொல்லணும்னா ஒரு வீடு இருந்துச்சு. 84 லட்சம் ரூபா வந்து விட்டாங்க அவருடைய பங்குக்கு. அப்படியே கொடுத்துட்டார். நான் கூட சொல்ல மாட்டேன், ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தா பங்கு நீ ஜாத்தி இருப்பேனே அப்படின்னு. ஆனால் உறுதியாக 4 லட்சம் கொடுத்தாரு. அது மாதிரி ஒரு பெரிய தான் ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கு மாதிரி இப்போ நம்மளுடைய ஆன்மீக மக்கள் அடையாளம் காட்டணுன்றதுனால சொல்ல எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. என்னுடைய உடம்பரவா தம்பி நம்மளுடைய வெள்ளக்கடவுல பிறந்து வளர்ந்து இங்கே மதுரையில் செட்டில் ஆகிருக்காரு. ஒரு ஆன்மீகவாதி சிவலிங்கம், ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவரு நம்ம கோயிலில் எனக்கு அவருடைய பிஸி ஷெடியூலில் ஒரு 1 hour இருந்திருக்கிறாரு. அவருக்காண்டி நம்ம எல்லாரும் ஒரு எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம். சாமியை சரணமையப்பா. இன்னைக்கு என்ன மகாதேவாஷ்டமி பற்றி சாமி சொல்லுவாங்க. எல்லாம் பரிமாறின பிறகு நெய் போட்ட பிறகு சாப்பிடுங்க. நாங்கள் சரணம் சொன்ன பிறகு சாப்பிடுங்க. அது வரைக்கும் யாரும் சாப்பிடாது கிடையாது. சுவாமியே மகாதேவாஷ்டமி கார்த்திகை மாதம் பௌர்ணமிகளில் 8ஆம் நாள் வரக்கூடிய லட்சுமி மகாதேவாஷ்டமி. அதாவது கிருஷ்ணர் வந்து அஷ்டமியில் தான் பிறந்தார். அதே மாதிரி ராமர் நவமியில் தான் பிறந்தார். அது மாதிரி பரமேஸ்வரன் வந்து அஷ்டமியில் தான் ரொம்ப விசேஷமான இது போயிருக்கார். இந்த பக்கத்தில் வந்து இந்த மகாதேவாஷ்டமி ரொம்ப பிரசித்தமான நடக்கும். அதாவது பக்கத்தில் பக்கம், ஏற்றமானூர், கடந்துருத்தி 3 சிவக்ஷேத்திரங்கள் இருக்கு. இந்த 3 சிவக்ஷேத்திரத்தையும் கரண் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து ஒரே நேரத்தில் தியானம் பண்ணி ஒரே நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணுறான். காரணம் என்னன்னா, ஒரே நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணால் அவனோட அசுரத்தன்மை நீங்கி ரிஷித்தன்மை வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பண்ணுறான். அப்படி பண்ணும்போது வாயால் கடித்து இருத்த லிங்கம், வலதுகையால் வைத்த லிங்கம், இடதுகையால் வைத்த லிங்கம். ஆமாம், ஒரே நேரத்தில் ஏக காலத்தில் 3 லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறான். வலதுகையால் வைத்த லிங்கம் வைக்கம், இடதுகையால் வைத்த லிங்கம் ஏற்றமானோர், வாயால கடுத்து இருக்கிற லிங்கம் கடுத்து இருத்தி. இந்த 3 லிங்கத்தையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணா சாட்சாத் கைலாசத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு பலன் உண்டு. அந்த 3 லிங்கத்தையும் ஒரே காலத்தை பிரதிஷ்டை பண்ணனால இந்த கரண்ங்கிற அரக்கனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து கரனை மகரிஷியா மாத்திட்டார். அவரோட அசுரத்துமை நீக்கி மகரிஷியா மாத்திட்டார்.
அதே மாதிரி இந்த வைக்கத்தில் வந்து என்னன்னா வயது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் வைக்கத்தப்பன்னு பேர். அவரோட பிரசாதத்தை ஒரு பருக்க இன்னைக்கு சாப்பிட்டான்னா அவனுக்கும் மற்ற எல்லாருக்கும் இந்த வயது சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி ஏற்றுமானவர்கள் வந்து தீபத்தில் வந்து தீபம் எரிஞ்சுட்டு இருக்கும், அகல் விளக்கு. அந்த விளக்கில் வரக்கூடிய கண்மையை எடுத்து கண்ணுக்கு தழுவினா கண் சம்பந்தப்பட்ட நோய் பூரா நிவர்த்தி ஆகும். கருத்திருத்தியில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணோன்னா சர்வ வியாதி நிவர்த்தி ஆகும். அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் கேரளாவில் கூட இருக்கு. அதை ஞாபகப்படுத்தி அதை ரூபமாக நம்ம வைக்கத்தட்சியும் வருஷம் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரோட ஆதரவுலையும் பகவானோட அனுக்கிரகத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைக்கத்தை சாப்பிட்றதுனால சாட்சாத் பரமேஸ்வரனே நம்மளோட சேர்ந்து சாப்பிட்றது ஐதீகம். எல்லாருமே நம்ம குழந்தையோட சாப்பிடலாம், ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடலாம். ஆனால் பகவானோட சாப்பிட்ற ஒரு புண்ணியம் நமக்கு இன்னி தான் கிடைக்கும். ஆனால் பகவான் எந்த ரூபத்தில் வராருன்னு நமக்கும் தெரியாது. ஆனால் நம்மளோட ஒவ்வொரு பந்திலையும் வந்து நம்ம சாப்பிட்றாரு. எல்லாரும் கலந்துட்டு பகவான பிரசாதத்தை ஏற்றுட்டு சௌகரியமா சந்தோஷமா இருக்க பகவானை பிரார்த்தனை பண்றேன். சுவாமியே எனக்கு இந்த கோவிலுக்கு வரும்போதெல்லாம் அப்பா கும்பிடும் போதெல்லாம் என்ன தோணும்னா, நான் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்தா கூட அது கொஞ்சம் பொறுப்பான இயக்கம் தான். இந்த நாடவே வந்து ஒரு பெரிய ஆன்மீக பூமியா மாத்துறதுக்காக வேலை செய்யற அமைப்பு. ஆனா இங்க வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். உனக்கு இன்னும் வேலை இருக்குடா, நீ நல்லா வேலை செய்யணும், இன்னும் நீ நல்லா மாறணும். இந்த மாலை போடும்போதோ இந்த துண்டு போடும் போதெல்லாம் நான் என்ன யோசிப்பேன்னா, இன்னும் பெரிய சுமைகளை தலையில தூக்கி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இப்போ இங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, சதுரகிரி மகாலிங்கம் கோயில்ல எத்தனை வருடமா சாமி அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா கொடுத்துக்கிறது அன்னதானம் நின்று இருக்கு இல்லையா? ஒரு மாற்றம் நடக்கும்போது நம்ம ஒரு முயற்சி எடுப்போம். சதுரகிரி மகாலிங்கம் கோயில்ல அன்னதானம் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் இவங்க வச்சு செய்யறதுக்கான எல்லா முயற்சியும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு தகவல், இங்க இந்த அன்னதானத்துல சிவன் வந்து உட்கார போறாரு. இன்னைக்கு நம்ம கூட இருக்க போறாரு, பக்கத்துல இருக்கலாம், நம்ம கூட இருக்கலாம். அதை விட ஐயப்பன் வந்து ஒரு விஷயம், நம்ம எல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டு போறோம் இல்லைங்களா? எல்லாரையும் சாமி சாமின்னு சொல்றோம்ல, நம்ம எல்லாரும் சாமின்னு சொல்றதுக்காக தான். இங்க இருக்கிற எல்லாருமே கடவுளோட அம்சம் தான். நம்மளோட அசுரத்தன்மை மாறி தெய்வத்தன்மை நமக்குள்ள வர்றதுக்கு தான் நம்ம மாலை போட்டு சபரிமலைக்கு போறோம். நான் எங்க வீட்டுல எங்க பசங்க 2 பேருக்குமே மாலை போட்டிருக்கேன். அவங்க 2 பேரும் மாலை போட்டு வர்றாங்க. காலையில சரணம் சொல்லி முடிச்சோடனே எல்லா காலையும் விழுவோம். நான் எங்க வீட்டுக்காரமா காலையும் விழுவேன். ஏன் தெரியுமா? அவர்களுமே தெய்வம் தான். அப்படி எல்லாத்தையும் கடந்து, ஜாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, சின்ன சின்ன வயசு பெரிய வயசு வித்தியாசம் கடந்து, ஏழை பணக்காரன் கடந்து, எல்லாரையும் சமமா பார்க்கிற ஒரு தத்துவத்தை, எல்லாமே இறைவனோட அம்சம்னு சொல்ற தத்துவத்தை தான் ஐயப்பன் சொல்றார். நீங்க 18ஆம் படி ஏறி மேல பாத்தீங்கன்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எங்க இருக்கும், வேதத்துல இருக்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நிறைய பொருள் இருந்தா கூட அதனுடைய மைய பொருள் என்னன்னா, நீ எதை பார்க்க வந்தையோ அது நீதாண்டா அப்படின்னு சொல்றாரு ஐயப்பன். நம்ம எல்லாம் இறைத்தன்மை உள்ளவங்கன்னு உணர்றதுக்காக தான் இந்த 48 நாள் விரதம் இருந்து போறோம். நம்ம எல்லாமே கடவுளோட அம்சம் தான், கடவுளோட குழந்தைகள் தான்.
ஆனா இங்க வரும்போது இந்த கோயிலுக்குள்ள வரும்போது அப்பாவும் அம்மா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து மற்ற கோயிலுக்கெல்லாம் போனோம்னு வைங்களேன், யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணுவார், யாரோ ஒருத்தர். ஆனா இங்க எல்லாருமே எல்லா வேலைகளையும் செய்யறத பார்க்கும்போது இங்க எல்லாரும் ஒரு யூனிட்டியா இருந்து இந்த வேலைகள்லாம் செய்யும் போது அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க எந்த நிகழ்ச்சி வச்சாலும் என்னை கூப்பிடணும், நான் வரணும், உங்க கூட சேரணும்னு நானும் விருப்பப்படுறேன். நம்ம எல்லாருமே இந்த மண்டல காலம் மட்டும் இல்லை, எல்லா காலங்கள்லையும் எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு ஐயப்பன் நமக்கு எல்லாம் அருள் புரியட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த நாள்ல உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கும் உங்க கூட இந்த நிகழ்ச்சியில பூஜையில கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் இந்த ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். சாமியே. நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.